Hello students, நம்ம இப்போ class 8ல exercise 7.3 பார்ப்போம். Comparing quantities 7.3 first sum. The population of a place increased to 54,000 in 2003 at a rate of 5% per annum. Find the population in 2001 and second question, what would be its population in 2005? இப்போ 2003ல 54,000 இருக்குது population in 2003 is Pன்னு வச்சுப்போம் 54,000. Let the population in 2001 இப்போ 2003ல இருக்கிறது 54,000 இல்லையா? அப்போ இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாப்புலேஷன் இன் 2001 பி பி. ரேட் ஆஃப் இன்க்ரீஸ்னால் கேபிட்டல் ஆர். இது வந்து 5% இங்கே கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் பர் ஆனம் இங்கே இன்க்ரீஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் 5%. இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஏ இஸ் ஈக்குவல் டு P into 1 plus R by 100 power n. Nன்றது 2 years. ஏன் எப்படி 2 years? 2003 இது நமக்கு தெரியும். 2001 ஓடது ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 3 minus 1 2. ஸோ n is equal to 2. இப்போ இங்கெல்லாம் substitute population. Present population is equal to P into 1 plus 5%, 5 by 100 power 2 years இல்லையா? 2. இப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணிப்போம். P into இது 105 வருமா? 105 by 100 ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 25 டேபிளில் கட் பண்ணிட்டோம். 20 21 இதை விட 54,000 என்ன எழுதணும்னு எழுதிடுறேன் 54,000 இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 21/20 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணுவோம் நம்ம. இந்த பி இன்ட்டு இல்லையா 21 ஸ்கொயர் என்ன 441. 20 ஸ்கொயர் இஸ் 400. இப்படி இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ 54,000 இங்கே இருக்குது இல்லையா? 54,000 இப்போ இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 54,000 இன்ட்டு 400 டிவைடட் பை 441 இதுதான் பி. சிம்பிளிஃபை பண்ணுவோம். 48,979.59. அப்போ அப்ராக்சிமேட்லின்றதை நம்ம எப்படி ஒரு சிம்பிள் போடுவோம்? 48,009 இது 79 இல்லையா? இங்கே டெசிமல் கரெக்ஷன் பண்ணும்போது 5 ஆர் கிரேட்டர் தேன் 5 இருந்ததுன்னா +1 ஆட் பண்ணிடுவோம். அப்படி பார்த்தோன்னா 80 அப்ராக்சிமேட்லி. P is equal to thus the population in 2001 was about 48,980. 3 டேபிளில் கட் பண்ணோன்னா 147 வருது. இங்கே 54,000 பண்ணும்போது 125 again 147 12 27 again 3 டேபிள் போகும். 3 டேபிள் போனோன்னா 4 3s ஆர் அப்புறம் 2 இருக்கும் 20 49. இது வந்து 6,000 இன்ட்டு 400 மல்டிப்ளை பண்ணோன்னா 24 டிவைடட் பை 49 டிவைட் பண்ணோன்னா நமக்கு இந்த வேல்யூ வந்துடும். ரிலேஷன் இந்த இனிஷியல் பாப்புலேஷன் in 2003 அப்படி வந்து இது கிவன் டேட்டா 54,000. ரேட் ஆஃப் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ? இன்க்ரீஸ்ன்றதை இன்க்ரிமெண்ட்னா சொல்லலாம். ரேட் ஆஃப் இன்க்ரிமெண்ட் இன் பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு 5% per annum டைம் n is equal to 2 years. அப்போ A is equal to P into 1 plus R by 100 the whole square இல்லை n பவர் n. இப்போ P வந்து 54,000 into 1 plus R 5 by 100 இது வந்து ஸ்கொயர். இப்போ இங்கே என்ன 1000 into 105 divided by 100 the whole square. இப்போ இதை கட் பண்ணோன்னா 21 20 5 டேபிளில் கட் பண்ணோன்னா
54,000 into 21/20 into 21/20. நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி பண்ணுறோம். இதுலேயுமே இப்போ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கட் ஆகிருக்கு. இப்போ இந்த டூவை 2 டேபிளில் கட் பண்ணுவோம். 2 1s are 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1 7 0. செகண்ட் இந்த டூவை கட் பண்ணுவோம். 1 3 3 2s are 6 இல்லையா, பேலன்ஸ் 1 5. ஓகே, இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். 135 இன்ட்டு கட் பண்ணி நான் இந்த சைடாக போட்டிருக்கேன், அதை பார்க்கணும். 135 இன்ட்டு 21 இன்ட்டு 21. இதெல்லாம் இது மல்டிப்ளை பண்ணலாம் உங்களுக்கு தெரியும். 21 இன்ட்டு 21 என்ன, 441. 135 இன்ட்டு 441 போட்டுருங்க. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோன்னா 441 இல்லையா. ஸோ 5 59535. Therefore, the population in thus the population in 2005 is equal to 59535, 59,535. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2003க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 2001க்கு 2003க்கு கொடுத்துருக்காங்க. 2001க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அப்போ ஏ வேல்யூவாக இந்த 54,000 வச்சுக்கிட்டோம். ப்ரெசன்ட் பாப்புலேஷனுக்கு வைக்கல. இப்போ ப்ரெசன்ட் பாப்புலேஷனே நமக்கு தெரியும். அதிலேருந்து ஃபார்வேர்டாக போகணும், ஃபியூச்சரிஸ்டிக்காக போகிறது. ஃப்யூச்சரில் போகும்போது பாப்புலேஷன் அங்கே நமக்கு இருக்குது. பாப்புலேஷனை வச்சுட்டு ஃபைண்ட் அவுட் ப்ரெசன்ட் பாப்புலேஷனையே பீனு அசியூம் போட்டுட்டு இப்போ சம் பண்ணுறோம். In a laboratory, the count of bacteria in a certain experiment was increasing at the rate of increase 2 point increase இல்லை, rate of decrease sometimes இப்போ கொடுப்பாங்க. ஸோ rate of increase வந்து 2.5% per hour. Find the bacteria at the end of 2 hours if the count was initial count 5,06,000. இதே ஃபார்முலா தான் நம்ம போடுறோம். P is equal to, அதாவது இனிஷியல் count of bacteria P ன்னு வச்சுக்கோங்க, 5,06,000. and the rate of increase R is equal to 2.5% per hour. டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 2 hours. டைம் n is equal to 2 hours. என்னென்ன கிவன் டேட்டாஸ் நம்ம எடுத்து எழுதிட்டோம்னாலே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு சம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். R/100 இப்போ இங்கே ஏன்றது Pன்றது தான் 5,06,000 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர்ன்றது 200, ஆர்ன்றது 2.5, பவர் தான் 2. இப்போ இது 2.5ன்னு இருக்குது இல்லையா. 2.5 நம்ம எப்படி எழுதலாம், 25ன்னு மாற்றிடுவோம். இன்ட்டு 10. சரி, இந்த இதில் இப்படி எழுதுகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் இது போடுறேன். 5,06,6 1 ப்ளஸ் இந்த 25 நம்ம 2.5 என்ன பண்ணுறோம், 2.5 இன்ட்டு 10 இன்ட்டு 10 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை இது டெசிமல் மாற்றுறதுக்காக. இப்போ டெசிமல் இருக்கிறதுனால மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 10. அது அப்போ 2.5ன்றது 25 சேஞ்ச் ஆகிடுது. 1000 ஹோல் ஸ்கொயர் 06 1 ப்ளஸ் 25/1000 ஹோல் ஸ்கொயர் 1025 இல்லையா. 1025/1000 ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 41/40. 5 டேபிளில் கட் பண்ணோன்னா நமக்கு இப்படி எழுதிப்போம். 50 மல்டிப்ளை பண்ணி போடாமல் இன்ட்டு ஸ்கொயர் பண்ணாமல் இப்படி பண்ணுவோம். 41/40. ஏன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4 டேபிளில் கட் பண்ணுவோம். 4 1s are 4, இங்கே 4 1s are 4, பேலன்ஸ் 1, 2 4s are 8, பேலன்ஸ் 2, 4 2s are 6, பேலன்ஸ் 2, 20 இல்லையா. 20னா 5. நெக்ஸ்ட்டு இந்த 4ல் இது 5 டேபிளில் 4 டேபிளில் கட் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே 5 வந்துடுது. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். இது உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் நல்லா தெரியும் இல்லையா. சிம்பிள் தானே. 1265 இன்ட்டு 41 621. அடுத்தது 22
24, 26, 2, 8, 10, balance 1, 4, 5 into 41. இப்போ இந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணணும். 21 465 டிவைடட் பை 4. 4ல் பண்ணோன்னா 20. பாயிண்ட் இப்போ 10 இல்லையா, 0.2 அகெயின் 2 வரும், அப்போ 25 வரும். 25 இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 531616. ஏன்னா இந்த 2 வந்து என்ன லெஸ்ஸர் தேன் 5, ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா இந்த மாதிரி பண்ணுவோம். அப்போ therefore the count of bacteria. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பர்ட் ஆகிருப்பீங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அவ்வளோதான். இதெல்லாம் சொல்லித்தரணும்னு இல்லை. ஸ்டெப்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி இன்னும் வேறு மாதிரியும் நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக வேறு எப்படி பண்ண முடியுமோ அப்படியும் பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை வாஸ் bought at ₹42,000. Its value depreciated at the rate of 8% per annum. Find its value after 1 year. 1 year கழிச்சு டிப்ரிஷியேட் ஆகுது பற்றி. இப்போ 2 சம் நம்ம வந்து இன்க்ரீஸிங் பார்த்தோம். இப்போ டிப்ரிஷியேட் ஆகுது. இனிஷியல் வேல்யூ ஆஃப் த ஸ்கூட்டர் என்ன? இனிஷியல் வேல்யூ ஆஃப் த ஸ்கூட்டர் இதை பின்னு அசியூம் பண்ணிடுவோம். லெட் இட் பி பி. 42,000 இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, 42,000. டிப்ரிசியேஷன் ரேட்டு 8% per annum. Time 1 year. Time n is equal to 1 year. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா போடுவோம். A is equal to P into 1 plus R by 100 power n. இப்போ நமக்கு P தெரியும். 42,000 to 1 minus 8 by 100. 100 minus power 1. 42,000 into 92 by 100. 100 minus 8, 92. இப்போ 2 0 கட் பண்ணேன். 420 into 92. இது மல்டிப்ளை பண்ணோன்னா 38,640 வரும். மல்டிப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான். Thus the value of the scooter after 1 year is the value of scooter after 1 year is 38,640. Rupees 38,640. That's all. Thank you.